பச்சை வர்ண தர்பூசணி, சிவப்பு வர்ண தர்பூசணி சுளைகள் என உடலுக்கு வைட்டமின் தரும் தர்பூசணி சீசன் தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டு தர்பூசணி வரத்து முன்கூட்டியே துவங்கிவிட்டதால் கோவை மாநகரின் பல இடங்களில் சாலையோர கடைகளில் தர்பூசணி பழ விற்பனை கன ஜோராக நடைபெற்று வருகிறது. நான் இப்போ காந்திபுரம் பர்ச்சேஸுக்காக போயிட்டு இருக்கும்போது வழியில் தர்பூசணி சாப்பிட்றதுக்காக நின்னோம். முன்கூட்டியே வெயில் முன்கூட்டியே வந்த காரணத்தினால தாகம் தணிக்கிறதுக்காக இப்போ தர்பூசணி சாப்பிட வந்திருக்கோம். அதனால் இது வெயிலின் இதுக்காக இப்போ முன்கூட்டியே 15 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கிறதுனால நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல தாகத்தை தணிக்கிறதுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு சமாச்சாரம். அதனால் இது குழு நல்ல இதாக இருக்குது, நல்ல சர்வீஸ் பண்ணாங்க அப்படின்னு நல்லாயிருக்கும். கடந்த ஆண்டு 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த தர்பூசணி விலை இந்த ஆண்டு 20 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த ஆண்டு மழை இல்லாததாலும் கடந்த ஆண்டை விட விளைச்சல் குறைவாக இருப்பதாலும் விலை சற்று உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். என் பேர் சாணவாசங்க. தர்பூசணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 30-35 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் மழை தள்ளி போனனால மழை இல்லை. இந்த வருஷம் மழை இல்லாதனால சீசன் அப்படி தள்ளி போயிடுச்சு. வரப்பும் கம்மி, விளைச்சலும் இல்லை. விலை ஜாஸ்தியாக விற்கிது. 5 ரூபா நாங்கள் ஜாஸ்தியாக விற்கிறதுக்கு எங்களுக்கு சங்கடமாக தான் இருக்குது. வேறு வழி இல்லைங்க. நாங்கள் அங்கே போய் எடுத்துகிட்டு வர்றோம். விலை ஜாஸ்தியாக சொந்தமாக கொள்முதல் பண்ணுறோம். ஆமாங்க, கொஞ்சம் சேல் பரவாயில்லைங்க. இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு வியாபாரம். கொஞ்சம் வெயில் இப்போ சீக்கிரமே ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டில் திண்டிவனம், கடலூர், பன்ருட்டி, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை மற்றும் பாலக்காடு பகுதிகளில் தர்பூசணி பெருமளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இருந்தாலும் திண்டிவனம் தர்பூசணி சுவை மிகுந்தது என்பதால் இதனை தேடிப்பிடித்து வாங்கி சாப்பிட வாடிக்கையாளர்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். குறைந்த விலை நிறைந்த பலன் என்பதால் தர்பூசணிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. லோட்டஸ் செய்திகளுக்காக கோவையில் இருந்து சீனிவாசனுடன் தன்யா.